உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். இன்றும் கூட மனிதன் எப்படிப்பட்டவன் என்பதை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து 7-10 செய்திகள் இதில் பார்த்துருக்குறோம். கடைசியில் மனிதனுடைய மனசாட்சி பற்றி, அதில் குற்ற மனசாட்சி வர்றதை பற்றி பேசணும். அந்த குற்ற மனசாட்சி நமக்கு எந்த விதத்தில் பயன்படுகிறதுன்னு கூட பார்த்தோம். மனசாட்சி மனம் ஒன்று, நாம் யார் அப்படின்னு அறிந்து கொண்டு உணர்கிற அந்த நிலையத்தை மனம், கான்ஷியஸ் ஆஃப் வாட் வி ஆர், நாம் யாருன்னு உணர்ந்திருக்கிறதை மனம் என்று சொல்லுகிறோம். ஆனால் மனசாட்சிங்கிறது அது வேறு. நீங்கள் உங்களுடைய நடவடிக்கை, உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று கடவுளே உங்களுடைய உள்ளத்திலே உணர்த்துகிறார். அதை நீங்கள் கண்டுபிடிக்கிறீர்கள். இப்போ உதாரணமாக நான் சொன்னேன், நல் மனசாட்சி. அதாவது கடவுள் முன்னாடி எல்லா விஷயத்துலேயும் நம்ம சரியாக நடந்தால் நம்ம ஒழுங்காக இருக்கிறோம், சரியாக இருக்கிறோம், ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறோம் அப்படின்னு ஒரு நல் மனசாட்சி நமக்குள்ளே உண்டாகிறது. ஆனால் குற்றங்கள் செய்தால் ஒரு குற்ற மனசாட்சி வருகிறது. அந்த நல் மனசாட்சி காணா போயிடுது. குற்ற மனசாட்சி, நம்ம இந்த குற்றம் செஞ்சிட்டோம், அப்போ தேவன் முன்னாடி நிற்கிறதுக்கு நமக்கு அவ்வளோ ஒன்றும் தகுதி இல்லை, அப்புறம் நம்ம ஒன்றும் சரியில்லைங்கிறதுனால தாழ்வு மனப்பான்மை, அப்புறம் என்ன குற்றம் செஞ்சுட்டா தண்டனை வரும்ல அப்படின்னு சொல்லி தண்டனை எதிர்பார்க்கிற மனநிலை. இப்படி நிலையில் வாழ்ந்தால் யாராவது நல்லா வாழ முடியுங்களா? ஆனால் நீங்கள் தப்பு பண்ணால் குற்ற மனசாட்சி வரும். அது எந்த விதத்தில் நல்லது? குற்ற மனசாட்சி வந்த உடனே ஐயோ இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லி நாம் மனம் திரும்பினால் அந்த மனசாட்சியெல்லாம் இப்போ நம்ம எதுவும் தப்பு பண்ணிட்டா மனம் திரும்புவதற்கு உடனடியாக அது உணர்த்துகிறது. பாருங்கள், ஒரு தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடியே அது அங்கே போகாதன்னு தேக்கும் நம்முடைய மனம். நம்முடைய மனம் எப்படி தேக்குது? கடவுள் சொல்கிறாரு அங்கே போகாதேன்னு சொல்கிறாரு, அதனால் நம்முடைய மனமே அதை தேக்குகிறது. நல்ல காரியங்களை செய்ய போனால் போகலான்னு பச்சை கொடி காட்டினது போல் இருக்கிறது. ஆக நம்மை உண்டாக்கின கடவுள், நம்மை படைத்தவர், நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய இருதயத்திலே, நம்முடைய மனசாட்சியில் இருந்து எப்படி செய்யலாம், எதை செய்யக்கூடாது எல்லாவற்றையும் வழி நடத்துகிறவராய், எதை படைச்சி விட்டுட்டு எக்காட கட்டு போ அப்படி சொல்லி விட்றாமல், இல்லை வனாந்தரத்தில் விட்டு எப்படியா போய் சேருவோ அப்படி சொல்லாமல் நம்மோடு கூட இருந்து நம்முடைய வாழ்க்கையிலே வழி நடத்துகிற தேவனை நீங்கள் பார்க்கிறீர்கள். அந்த வழி நடத்துதல் விஷயங்களில் தான் இந்த நல் மனசாட்சி, குற்ற மனசாட்சி, அப்புறம் என்ன பார்த்தோம், சூடுண்ட மனசாட்சி, அப்புறம் என்ன பார்த்தோம், துர்மனசாட்சி, அப்புறம் என்ன பார்த்தோம், பலவீனமான மனசாட்சி. நல் மனசாட்சி, குற்ற மனசாட்சி, அப்புறம் தப்பு பண்ணிக்கிட்டே இருந்தால் அதில் ஒன்றும் தப்பு இல்லை, இது செய் அப்படின்னு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தால் மனசாட்சி மழுங்குகிறது. மனசாட்சியை மழுங்க பண்ணுறாங்க சிலர், அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு நம்முடைய மனசாட்சியை மழுங்க பண்ணுறவங்க இருக்கிறாங்க. அப்படி மனசாட்சியை மழுங்க பண்ணும்போது அது சூடுண்ட மனசாட்சி ஆகி விடுகிறது. சூடுபட்டு காயம்பட்டு சூடுபட்டு இப்படியே பார்த்தா அது மரத்து போகும். அது தேவையான அளவுக்கு அந்த சென்சிட்டிவிட்டி அங்கே இருக்காது. அடுத்து துர்மனசாட்சின்னா நான் கெட்டவன் தான் ஐயா அப்படின்னு சிலர் சொல்கிறத கேட்டிருக்கீங்களா?